ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்டோட யூஸராக இருக்கிறீங்க, ஆப்பிள் ப்ராடக்ட்டோட ஃபேனாக இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த நியூஸுங்க. ஏன்னா ஆப்பிள் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக கழுகிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. ஆப்பிள் ஃபோனாக இருக்கட்டும் சரி, மேக் லேப்டாப்ஸாக இருக்கட்டும் சரி, டெஸ்க்டாப்ஸாக இருக்கட்டும் சரி. அண்ட் இப்போ உள்ள பசங்களாம் ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரியே 15,000 10,000 ருப்பீஸாக இருந்தாலுமே வந்து 1.5 லட்ச ரூபா ஃபோனை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இஎம்ஐ கொடுத்து வைத்த பட்னி போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ டிம் குக் இவர் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கார். இவர் யார் தானே கேட்குறீங்க? இவர் தான் சிஇஓ இருக்கார், இப்போ கரண்ட் சிஇஓ. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அப்புறம் இவர் தான் அந்த பொசிஷனை எடுத்தார். ஸோ இப்போ 13 இயர்ஸ் லாங் ரன்க்கு அப்புறம் நான் இந்த பொசிஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆகிறேன்ற மாதிரி நியூஸ் வெளியே வந்திருக்கு. உண்மையிலே ஒரு ஷாக்கிங் தான். ஸோ என்ன ரீசன்ஸ்னு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அப்படி இருக்கிறப்போ நெக்ஸ்ட்டு சிஇஓவாக யார் இருப்பாங்க, இவரோட மூவ் இப்போ கரெக்டு தானா அப்படின்ட்டு ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான்